peacemakers of Christo. இன்று உன்னுடைய சேஃப்டி யாரு, செக்யூரிட்டி எது? லூகாஸ் விசேஷம் 10வது அதிகாரம் 4வது வசனத்துல, பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம், வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் ஆண்டவரே. அப்பா தெய்வ கர்த்தாவே, நாளிலே உம்முடைய சீடர்களிடம் நீர் கூறினீர், பணப்பையோ வேறு பையோ செருப்புகளோ நீ எதையும் எடுத்துட்டு போவேனாப்பா, யாருக்கும் வணங்கி கூட நீ அவர்கள் ஐஸ் வைக்க வேணாம் என்று சொன்னீர் ஆண்டவர். அப்பா அதன் நிமித்தம் உம்முடைய அபிஷேகம் எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. எஸ்அப்பா தெய்வ கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, அப்பா அன்றைய கிறிஸ்தவ பிள்ளைகள், உன்னை நம்பின பிள்ளைகள், உன்னுடைய அபிஷேகத்தை உன்னுடைய வார்த்தையை கேட்டு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே செக்யூரிட்டி வேண்டாம், சேஃப்டி வேண்டாம், நீங்க போங்க நான் போஷிப்பேன் என்று கூறினீர் ஆண்டவரே. அவர்கள் எல்லா இடத்துக்கும் போனாங்க ஐயா, அவர்களை அனைவரும் வரவேற்றார்கள் ஆண்டவரே. ஏசப்பா ராஜாதி ராஜாவே, அன்றைய கிறிஸ்தவ பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்கள் ஐயா. இன்றைய கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவரே எனக்கு நிறைய சேஃப்டி வேணும், செக்யூரிட்டி வேணும், எனக்கு நிறைய நகைகள் இருக்கணும், எனக்கு நிறைய புடவைகள் இருக்கணும், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் ஃபுல்லா இருக்கணும், என்னுடைய பென்ஷன் இன்சூரன்ஸ் நிறைய இருக்கணும் என்று அப்பா அங்க சொத்து இருக்கணும், இங்க சொத்து இருக்கணும், அங்க பிளாட் இருக்கணும், அங்க வீடு இருக்கணும் என்று ஆண்டவரே ஆசைப்பட்டு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, ஏதாவது ஒண்ணு வேணும்னா நம்ம அதை வித்துட்டு நம்ம செட்டில் ஆயிக்கலாம், அதனால நமக்கு பிரச்சனையே இருக்காது என்று ஆண்டவரே சேஃப்டியையும் செக்யூரிட்டியையும் மெடிக்கல் இன்சூரன்ஸையும் போட்டு வாழ்கிற பிள்ளைகளாக மாறி போயிட்டோமே ஐயா. அன்றைய கிறிஸ்தவர்கள் உன்னை நம்பினார்கள், எனக்கு ஏசப்பா சோறு போடுவாரு, என் உடல் நலத்தை பார்த்து கொள்வாரு, என்னுடைய வாழ்க்கையை அபிஷேகிப்பாரு, என் பிள்ளைங்க வாழ்க்கையை அபிஷேகிப்பார் என்று கண்ணீரோடு ஜெபித்த பிள்ளைகள், விசுவாசத்தோடு வாழ்ந்த பிள்ளைகள் ஏராளம் ஐயா. தேவனே அப்பிள்ளைகள் வெற்றியை அடைந்தார்கள் ஐயா. ஆனா இன்னைக்கு எவனோ பேங்க்ல பணத்தை போட்டு வச்சிருக்கான் ஐயா, லட்சக்கணக்கிலையும் கோடி கணக்கிலையும் போட்டிருக்கான், நிலத்துல போட்டிருக்கான், பிளாட்ல போட்டிருக்கான், அபார்ட்மெண்ட்ல போட்டிருக்கான் ஆண்டவரே. ஆனால் வாழ்க்கை இழந்து போய், வாழ்க்கை இல்லாமல், கணவனோடு இல்லாமல், மனைவியோடு இல்லாமல், பிள்ளைகளோடு இல்லாமல், பெற்றோர்களோடு இல்லாமல் எங்கெங்கயோ அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஐயா. சோறு போடு கூட யாரும் இல்ல ஆண்டவரே, மருந்து கொடுக்க கூட யாரும் இல்லை ஐயா. இயேசுவே அந்த சொத்தை மட்டும் தலையில வச்சுக்கிட்டு வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா. நகையை பார்த்து கொண்டே தூங்குகிற பிள்ளைகள், ஐயோ திருடிட்டு போயிருவானா, திருடிட்டு போயிருவானா, ஐயோ என் பொருள் போயிருமா, ஐயோ என் சொத்து போயிடுமான்னு 24 மணி நேரமும் அதை பற்றியே சிந்தித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஏசப்பா அந்நாளிலே காடுகளிலும் மேடுகளிலும் கிராமங்களிலும் நகரங்களிலும் உம்முடைய சீடர்கள் சென்றார்கள் ஐயா. பணப்பை இல்ல ஐயா, வேற பை இல்ல ஆண்டவரே. ஏசப்பா மிதியடிகள் கூட இல்ல ஆண்டவரே. ஆனால் சென்ற விடலாம் அவர்களை போஷித்திர ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா அவர்களிடம் நீர் கூறினீர், நீ யாரை பார்த்தாலும் வணக்கம் போடாதன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஆனால் இன்று உன்னுடைய கிறிஸ்தவ பிள்ளைகள் வணக்கம் போட்டே வாழ்கிற பிள்ளைகள், குனிந்தே வாழ்கிற பிள்ளைகள், கை கும்பிட்டு வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் ஆண்டவரே. ஐஸ் வச்சு வாழ்கிற பிள்ளைகள் ஏராளம் ஐயா. ஏசப்பா தெய்வமே, மற்றவர்களுக்கு அடிபணிந்துதான் வாழணும், நம்ம தாழ்ந்து வாழணும், நம்ம நடிச்சு வாழணும், நம்ம ஐஸ் வச்சு வாழணும், நம்ம காரியம் சாதிக்கணும்னா லஞ்சம் கொடுத்து சாதிக்கணும் என்று அப்பா உலகமே மாறி போய் கிடக்கிறதா ஆண்டவரே. ஏசப்பா இன்று பேருக்கு தான் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே. பக்தி இல்லாத கிறிஸ்தவர்கள், பரிசுத்தம் இல்லாத கிறிஸ்தவர்கள், பண ஆசை பிடித்த கிறிஸ்தவர்கள், சொத்து ஆசை பிடித்த கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே, பேராசை பிடித்த கிறிஸ்தவர்கள், தகாத உறவு வைத்திருக்கிற கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே, மற்றவர்களை ஏமாற்றுகிற கிறிஸ்தவர்கள், பொய் சொல்லுகிற கிறிஸ்தவர்கள், கெட்ட வார்த்தை பேசுகிற கிறிஸ்தவர்கள், பூசைக்கு போகாத கிறிஸ்தவர்கள், பூசைக்கு போனாலும் அரகுர பூசையை காண்கிற
காண்கிற கிறிஸ்தவர்கள், உம்முடைய ஆண்டவரே திரு உணவை உண்ணாத கிறிஸ்தவர்கள், ஆண்டவரே பாவசங்கதனை செய்யாத கிறிஸ்தவர்கள், ஆண்டவரே கருப்பு கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் ஐயா, பாவ கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம் ஆண்டவரே. அதன் நிமித்தமே எங்க வாழ்க்கையில செழுமை இல்லை ஆண்டவரே. எங்க வாழ்க்கை போராட்ட வாழ்க்கையாக மாறி போயிட்டது ஐயா. இன்னைக்கு ஏழ்மையில இருக்கிறோம் ஐயா. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே பணப்பைய எடுக்கல ஆண்டவரே, வேற பைய எடுக்கல ஐயா. இயேசுவே யாரையும் வணங்கல ஆண்டவரே, உம்மையே வணங்குகிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஏழைகளாக இருக்கிறார்கள் ஐயா. ஏசப்பா, நான் எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் தோல்வி அடைகிறேனே, என் தொழில் வளரலையே. ஏசப்பா, நான் வலை எங்கிட்டு வீசுறேன் அங்கிட்டு வீசுறேன், ஒரு மீன் கூட கிடைக்க மாட்டேங்குது ஐயா. என் வலை நிறைய மாட்டேங்குது ஐயா, என் படகு நிறைய மாட்டேங்குது ஐயா, என் வாழ்வு நிறைய மாட்டேங்குது ஐயா, என் வயிறு நிறைய மாட்டேங்குது ஐயா. நான் என்னப்பா பாவம் செஞ்சேன்? எனக்கு ஏனாண்டவரை சோதனை மேல சோதனையை கொடுத்து கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கை சோதனையாக மாறி போயிட்டது ஐயா. கணவனால பிரச்சனை ஆண்டவரே, மனைவியால பிரச்சனை ஆண்டவரே, மாமியாரால மாமனாரால பிரச்சனை ஆண்டவரே, கொழுந்தனாரால பிரச்சனை ஆண்டவரே, கொழுந்தியாவால பிரச்சனை ஆண்டவரே, அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளால பிரச்சனை ஆண்டவரே. ஏசப்பா, என்கிட்ட இருந்ததெல்லாம் இழந்துட்டேன் ஆண்டவரே. என்கிட்ட காசு இல்லப்பா, நான் பரம ஏழை ஆயிட்டேன்ப்பா, நான் பரதேசி ஆயிட்டேன்ப்பா, நான் பிச்சைக்காரன் ஆயிட்டேன்ப்பா. அடுத்த வேளை சோத்துக்கு காசு இல்ல ஆண்டவரே. என் பிள்ளைய படிக்க வைக்க காசு இல்லையா, என் பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வைக்க காசு இல்லையா, என் பிள்ளைய ஆண்டவரே புருஷன் வீட்டுக்கு அனுப்ப காசு இல்ல ஆண்டவரே. ஏசப்பா, வேலை வாங்க காசு இல்லையே ஆண்டவரே. இயேசுவே, வீடு கட்ட காசு இல்லையே அப்பா, என் மேல மனம் இறங்குங்கள் என்று ஜெபிக்கிற உன்னுடைய கிறிஸ்தவ பிள்ளைகளை கண்ணோக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே, பிள்ளைகளை அபிஷேகம் வாழவையும், இப்பிள்ளைகளை காப்பாற்றும், வழி நடத்தும். எல்லா துதிகன மகிமை உமக்கே என்று அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களையும் தேவ பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எத்தனையோ அற்புதங்களை தேவனாகிய கர்த்தர் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பயங்கர கஷ்டங்கள், தீராத பிரச்சனைகள், இல்ல தீராத நோய்கள், இல்ல எதிர்பார்க்கிறது நடக்கவே மாட்டேங்குது, தள்ளி போய்கிட்டே இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் உங்களுடைய கருத்துக்களை நேர்த்தி திருப்பலியாக, அதாவது 1, 3, 5, 7, 9, 12, 30, 33 என்ற திருப்பலிகளை நீங்கள் எங்களிடம் அர்ப்பணிக்கலாம். ஒரே குருவானவர், அதாவது நான் எல்லா நற்கருணையிலும் திருப்பலியிலும் ஆராதனையிலும் நவநாளிலும் உங்களுக்காக உங்களுடைய சிறப்பு கருத்துகளுக்காக இந்த ஜெப வழிபாட்டை அர்ப்பணித்துக் கொண்டிருப்போம். ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் உங்களுடைய பெயர்களை சொல்லி உங்க பிரச்சனைகளை சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக நாங்கள் கேட்கிற ஒரே ஒரு உதவி என்னவென்றால், இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல் வளரவில்லை என்றால் எங்க ஃபாதர்ஸ் சொல்லுவாங்க, இவ்வளவு லைட் செலவு பண்ணிக்கிட்டு நெட் பேலன்ஸ் போட்டுக்கிட்டு கேமரா ஆன் பண்ணிக்கிட்டு நீங்க இருந்து ஜெபிப்பது நல்லதல்ல, இது வளரல, பிள்ளைகளுக்கு மக்களுக்கு இது விருப்பம் இல்லை என்று சொல்லி இதை கட் பண்ணி விடுவார்கள், நிறுத்தி விடுவார்கள். அதனால் தெய்வ பிள்ளைகளே, தயவு செய்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அனுப்புங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க. மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு தயவு செய்து உதவுங்கள். உங்களுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் உங்களுடைய பிள்ளைகளுடைய பழைய டிரெஸ்ஸுகள் இருந்தால் அது பத்தாமல் இருந்திருக்கலாம், இல்ல சின்ன கீரல் இருந்திருக்கலாம், சின்னதாக
தவறாக கிழிந்திருக்கலாம், நாங்க ஒட்டு போட்டு நாங்க வச்சுக்கிறோம், நீங்க அதை எங்களுக்கு அனுப்புங்கள் என்று அன்போடு வேண்டுகிறோம். அதை பரணிலையோ இல்ல வேஸ்ட் துணிக்கோ நீங்க போட்டிருப்பீங்க, அப்படி அதை வேஸ்ட் பண்ணாமல் தயவு செய்து அதை எங்களுக்கு அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால், உங்களால முடிந்தால் சோலார் பல்பு 1-2 ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். எங்களுடைய ஏழை எளிய குடும்பங்களுக்கு லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, கரண்டே கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைதான். அந்த வீட்டிற்கு உங்களுடைய பெயராலே அந்த வீட்டில் விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். எல்லா வழிகளுக்கும் எல்லா நோய்களுக்கும் தயவு செய்து வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உண்மையுள்ள சக்தி வாய்ந்த சாத்தான்களை விரட்டுகிற எல்லா துஷ்ட ஆவிகளும் விரட்டுகிற வல்லமையுள்ள ஜபங்கள் இருக்கிறது. அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் எழுதி வைத்து சாத்தான்களை விரட்டிய ரகசிய ஜபங்களுடைய இந்த புத்தகத்தையும் நீங்கள் வாங்கி எல்லா கட்டுகளையும் உடையுங்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.